சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலவுத்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு படி கொத்தமல்லி எடுத்துருக்கோம். ஒரு படி கொத்தமல்லிக்கு அரைப்படி அரிசி எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சீரகம் தேவை, சீரகமும் 100 கிராம் எடுத்துருக்கோம். கடலப்பருப்பு எடுத்தாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வெந்தயம் சிறிதளவு சேர்த்திக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சிட்டோம். நம்ம ஒன்றுன்னா பருப்புகள்லாம் வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். இது பாருங்கள், எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானலில் நல்லா வறுத்து எடுக்கணும். கடலப்பருப்பு நல்லா வறுத்துட்ருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வறுத்தெடுக்க வேண்டியது தான். இது கூட்டு குழம்புகள்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம இதை போட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு குழம்பு நல்லாவே வரும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கடலப்பருப்பு நல்லா வறுத்துட்ருக்கோம். இதே மாதிரி நான் சொன்ன கொத்தமல்லி, சீரகம், இது எல்லாமே அரிசி எல்லாமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா வறுத்து எடுத்துட்டு அரைச்சிக்க வேண்டியதான். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லை நான் நிறையா வேணும், நம்மளுக்கு செலவு அதிகமாக வேணும்னா நீங்கள் மிஷினில் கூட நிறையா செலவு எடுத்துக்கிட்டு மிஷினில் கூட போய் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கூட்டு குழம்புக்கெலாம் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. காயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.